இன்று உறவுகள் விஷயத்தில் நம்மிடத்தில் இருக்கின்ற ஒரு விலையை கருத்துக் கொண்டு அதில் நிறைவான தன்மையை நாம் பயிற்சி எடுத்துக் கொள்வோம். அதை குறித்து நாம் இப்போது பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, பெற்ற தாய் தந்தை இருவரையும் பிள்ளைகள் நல்ல விதமாக நடத்துவது, அவர்களுக்கு பணிவிடை செய்வது, அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பது, அவர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்வது, இப்படி பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்து அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களின் நல்ல துவாவையும் நல்லாசையையும் பெறும் விதமாக நாம் நடந்து கொள்வது, இது எத்தனை பெரிய கடமை! அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைக்கு அடுத்து இந்த உலகத்தில் ஒரு கடமை ஒரு மனிதன் மீது உண்டு என்று சொன்னால் அதுதான் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஆனால் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய காலகட்டம். ஒரு வாலிபனை பார்க்கின்றோம், தன் நண்பனுக்கு கொடுக்கின்றான் முக்கியத்துவம். அந்த முக்கியத்துவம் பெற்ற தாய்க்கோ தந்தைக்கோ அவன் கொடுப்பதில்லை. நண்பர்களுக்கு என்ன அந்தஸ்து கொடுக்கின்றார்களோ அந்த அந்தஸ்து பெற்றோர்களுக்கு தருவது இல்லை. இன்னும் சில கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கு என்ன அந்தஸ்து கொடுக்கின்றார்களோ அந்த அந்தஸ்தை பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் கொடுப்பதில்லை. இதைவிட வருத்தமான செய்தி, சில மனைவிமார்களின் துன்போதனையை கேட்டுக்கொண்டு பெற்றோர்களை துன்புறுத்துகின்ற இடிமகன்களும் சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று எதிர்மறையாக கணவன்மார்களின் சொல்லை கேட்டுக்கொண்டு பெற்ற தாயை துன்புறுத்துகின்ற மக்களும் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குடும்பத்திலோ அல்லது பொது விஷயத்திலோ முக்கியமான ஒரு நிகழ்ச்சி என்று வருகிற போது, குடும்ப நிகழ்ச்சி என்று வைத்துக் கொள்வோம், திருமணம் வருகிறது, ஒரு வீடு கட்டப் போகின்றார்கள் அல்லது வேறு ஏதோ பெண் பார்க்கின்றார்கள், இப்படி முக்கியமான பிரச்சனை என்று வைத்துக் கொள்வோம், முடிவெடுக்க வேண்டிய அதிமுக்கியமான பிரச்சனையில் முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணம். மனைவியிடத்தில் ஆலோசனை கேட்கிறான், நண்பனிடத்தில் ஆலோசனை கேட்கின்றான், பெற்ற தாயிடத்திலோ தந்தையிடத்திலோ ஆலோசனை கேட்பதில்லை. அவர்களாக முன்வந்து தங்களுடைய கருத்தை தெரிவித்தால் கூட உதாசீனப்படுத்தப்படுகிறது. பெற்றோர்களுக்கு கருத்து சொல்வதற்கு உரிமை இல்லை என்பதை போன்று, உங்களிடத்தில் யார் கருத்து கேட்டது, உங்களுடைய ஆலோசனையை நான் எதிர்பார்க்கவில்லையே என்று அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை உதாசீனப்படுத்துகின்ற அளவுக்கு பெற்றோர்கள் இன்று புறக்கணிக்கப்படுகின்றார்கள், மோசமான முறையில் நடத்தப்படுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, சமுதாயத்தின் அவல நிலை. சில பிள்ளைகள் பெற்ற தாயிடத்தில் தந்தையிடத்தில் பேசுகின்ற பேச்சுக்களை பார்த்தால் அவர்களை மிரட்டுகின்ற துணியில் பேசுகின்றார்கள், அரட்டுகின்ற துணியில் பேசுகின்றார்கள். சில போது கடுமையான வார்த்தைகளை அவர்களிடத்தில் பயன்படுத்துகின்றார்கள். எப்படி ஒரு பரம விரோதியிடத்தில் ஒருவன் எப்படி பேசுவானோ, எப்படி சூடான வார்த்தைகளை அள்ளி கொட்டுவானோ, தரந்தாழ்ந்த முறையில் நடந்து கொள்வானோ, பரம விரோதியிடத்தில் நடந்து கொள்வதை போன்று பெற்ற தாயிடத்தில் தந்தையிடத்தில் சிலர் நடந்து கொள்வார்கள், பேசுகின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் சிலர் காபிர்களிடத்தில் கூட அன்பாக நளினமான முறையில் பாச நேசத்தோடு நடந்து கொள்வார்கள். காபிர்களிடத்தில், பெற்ற தாயிடத்தில் தந்தையிடத்தில் அந்த நடந்து யாருக்கோ கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை கூட, அந்த கண்ணியம் கூட தன்னை பெற்ற அந்த தாய்க்கும் அந்த தந்தைக்கும் கொடுப்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை. அன்புக்குரியவர்களே, சுருக்கமாக இந்த சமுதாயத்தில் தாய் தந்தையர்கள் பல்வேறு கோணங்களில் துன்புறுத்தப்படுகின்றார்கள். உளநீதியான முறையில் அவர்கள் துன்புறுத்தப்படுகின்றார்கள். சில பேர் உண்ண கொடுப்பதில் குறையில்லை, உடுத்த கொடுப்பதில் குறையில்லை, செலவுக்கு கொடுப்பதில் குறையில்லை. ஆனால் அவர்கள்
அவர்களை ஒரு வகையான துன்பத்திலே, ஒரு வகையான வேதனைகளை ஆழ்த்துகின்றார்கள். இப்படிப்பட்ட மோசமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில பிள்ளைகளை பார்த்தால் பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதற்கு என்ன வழி என்று விசாரிக்கின்றார்கள். என் தாயை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், நல்ல பாதுகாப்பான இல்லம் எங்கே இருக்கிறது, என்ன செலவாகும் என்று முதியோர் இல்லத்தை பற்றி விசாரிக்கக்கூடிய ஒரு மோசமான நிலையை இந்த சமுதாயத்தில் நாம் பார்க்கின்றோம். காரணம், சரியான முறையில் மார்க்கத்தை புரிந்து கொள்ளவில்லை. தாய்க்கும் தந்தைக்கும் மார்க்கத்தில் என்ன மதிப்பு, என்ன அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களிடத்தில் முறையாக நடந்தால் உலகத்திலும் மறுமையிலும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எவை, முறைகேடாக முறை தவறி நடந்து கொண்டால் அதனால் ஏற்படக்கூடிய பெரும் பாதிப்பு, பேரிழப்பு என்ன என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட போதனைகளை செய்திருக்கின்றார்கள், பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அருமை சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ்வின் திருத்தூதர் உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் அல்லாஹு அக்பர். அவற்றையெல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தால் தான் இன்று மோசமான முறையில் பெற்றோர்களை நடத்துகின்ற பிள்ளைகளாக நாம் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே என்ன சொல்கிறான் என்ற செய்தியை பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் இஸ்ரா 16வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா. அல்லாஹ்வை தவிர்த்து நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், பெற்றோர்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுகின்றான். இங்கே பார்க்க வேண்டும், படைத்த நாயன், பாதுகாக்கின்ற நாயன், நமக்கு வாழ்வளித்தவன், மரணிக்க செய்கின்றவன், எழுப்புகின்றவன், சொர்க்கத்தையும் நரகத்தையும் நமக்கு சித்தப்படுத்தி வைத்திருக்கின்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார்கள் தன்னைத்தான் வணங்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றான். அல்லாஹுவைத்தான் அடியார்கள் வணங்க வேண்டும் என்பது உயர்ந்த ஒரு கட்டளை, அதற்கு மேல் ஒன்று இல்லை. தௌஹீத், ஏகத்துவம். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் ஒருவனைத்தான் அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும். அல்லாஹ் அல்லாத யாரையும் எதையும் வணங்கக்கூடாது என்ற இந்த ஏகத்துவ போதனை, இதற்கு மேல் இந்த பிரபஞ்சத்தில் வேறு ஒரு மேலான உத்தரவு இல்லை. அந்த கட்டளையை சொன்னதற்கு பின் அடுத்து ஒரு உத்தரவு உண்டு என்று சொன்னால், பெற்ற தாய் தந்தையருக்கு முறையாக நடந்து கொள்கின்ற அல்லாஹ் உத்தரவிடுகின்றார். தனக்கு செய்ய வேண்டிய கடமைக்கு அடுத்து ஒரு மனிதன் மீது இந்த உலகத்தில் கடமை உண்டு என்று சொன்னால் அது அவனை பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டிய கடமை என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான். குர்ஆனிலே பல இடங்களை பார்க்கின்றோம். சூரத்துல் நிசாவிலே 36வது வசனத்திலே அதே போன்று குறிப்பிடுகின்றார், வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வையே நீங்கள் வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு நிகராக இணையாக யாரையும் நீங்கள் ஆக்கி விடாதீர்கள், சிறுக்கு செய்து விடாதீர்கள். இப்படி அல்லாஹ் அவனைத்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு நிகராக யாரையும் ஆக்கிவிடக் கூடாது என்று சொல்லிவிட்டு அடுத்து குறிப்பிடுகிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். சூரத்துல் பக்ராவிலே 83வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வைத அகதுனா மீகாக பனி இஸ்ராயீல். இந்த உம்மத்துக்கு மட்டுமல்ல, நமக்கு முன் இந்த உலகத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் சமுதாயத்திடத்தில் அல்லாஹ் உடன்படிக்கை செய்து உறுதிமொழி பெற்றதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஒரு செய்தியை. அது என்ன செய்தி? அல்லாஹ் சொல்றான், வைத அகதுனா மீகாக பனி இஸ்ராயீல், இஸ்ரவேல் சமுதாயத்திடத்தில் நாம் உடன்படிக்கை செய்து உறுதிமொழி பெற்றோம். எப்படி? அல்லாஹ் லா தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது. ஒன்று. இரண்டு, வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும்.
அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்தில் அவன் செய்ய வேண்டிய கடமை தன்னை பெற்ற பெற்றோர்களுக்கு என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் எதையோ மக்கள் ஹராம் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் நினைப்பதெல்லாம் ஹராம் இல்லை, அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டவை இல்லை. இங்கே வாருங்கள், அல்லாஹ் எவற்றை எல்லாம் தடுத்து ஹராம் என்று சொல்லி இருக்கிறான் என்று உங்களுக்கு வேதத்தை திறந்து படித்து காட்டுகிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். நபியை பார்த்து, நபியே சொல்லுங்கள், தஆலவ் இங்கே வாருங்கள், அத்ரு நான் உங்களுக்கு படித்து காட்டுகின்றேன். எதை? மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், உங்கள் இறைவன் உங்கள் மீது எதை ஹராமாக்கி இருக்கிறான் என்பதை நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். எதை ஹராமாக்கி இருக்கிறான்? லா துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு நீங்கள் எதையும் இணையாக்க கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். சொல்லிக்கொண்டே போலாம். இப்படி திருவசனம் ஏராளமான வசனங்கள் இருக்கின்றன. இங்கே அடுத்த அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் விஷயத்தில் எத்தனை உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தார்கள் என்பதை ஒரு ஹதீஸின் மூலமாக நாம் சிந்தித்து பார்க்கிறோம். ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், அய்யுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், எந்த செயல் அல்லாஹ்வுக்கு அதிகம் பிரியமானது? அல்லாஹ்வுக்கு பிரியமான அமல் என்று கேட்கவில்லை. அல்லாஹ்வுக்கு பிரியமான அமல் எல்லா நல்ல காரியமும் அல்லாஹ்வுக்கு பிரியமான அமல் தான். உலகத்திலே நல்ல காரியங்கள் என்று எவையெல்லாம் உண்டோ அவையெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிரியமானவை. தீய காரியங்கள் என்று எவையெல்லாம் உண்டோ அவையெல்லாம் அல்லாஹ்வுக்கு வெறுப்புக்குரியவை. ஆனால் இங்கே அவர்கள் கேட்கின்ற கேள்வி, அல்லாஹ்வுக்கு பிரியமான செயல்களுக்கு மத்தியில் அதிகம் பிரியமானது, அதை விட மேம்பட்ட ஒன்று இல்லை, எல்லாவற்றையும் விட அல்லாஹ் இதைத்தான் அதிகமாக பிரியப்படுகின்றான், அப்படிப்பட்ட அமல் எது என்று கேட்கிறார்கள். அப்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து லிவக்திஹா, தொழுகையை அதற்கு உரிய நேரத்தில் நிறைவேற்றுவது. என்ன பொருள்? நாள்தோறும் நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்ற ஐவேளை தொழுகை இருக்கிறது. இந்த தொழுகையை வக்து வந்தவுடன் அதற்கென அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கின்ற வக்து நேரம், அந்த நேரம் வந்தவுடன் முடிந்தால் ஆரம்ப நேரத்திலேயே காலதாமதம் செய்யாமல் பிற்படுத்தாமல் ஆரம்ப நேரத்திலேயே அதை முறையாக நிறைவேற்றுவது. இதுதான் அல்லாஹ் பிரியப்படுகின்ற அமல்களுக்கு மத்தியில் அதிகம் பிரியப்படுவது. அடுத்து நிறுத்தவில்லை அவர்கள், இரண்டாவது கேட்டார்கள், சும்மா ஐயும், அதற்கடுத்து அல்லாஹ் பிரியப்படுகின்ற அமல் எது? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நன்மை புரிவது. உன்னை பெற்ற தாய் தந்தை இருவருக்கும் நன்மை செய்வது அதற்கு அடுத்து அல்லாஹ்வுக்கு பிரியமான அமல். மூன்றாவது கேட்டார்கள், சும்மா ஐயும், நாயகமே அதற்கடுத்து சிறந்த அமல் எது? பெருமானார் சொன்னார்கள், அல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் செய்வது. இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மூமின்களை பாதுகாப்பதற்காக, விரோதிகளோடு தன் உயிரை பணயம் வைத்து கிடைத்தால் வெற்றி, அது ஷஹாதத் என்ற வீர மரணம், எதற்கும் நான் தயார் என்று உயிரையே பணயம் வைத்து செய்கின்ற அறப்போர் மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெற்று தரக்கூடியது. அந்த அறப்போரை அல்லாஹ்வின் திருத்தூதர் பெற்றோர்களுக்கு நல்லது செய்வதற்கு அடுத்து தான் குறிப்பிடுகிறார்கள். அதற்கடுத்து மார்க்கத்தில் செய்யப்படுகின்ற அறப்போர் என்றார்கள். மேலே பார்க்கிறோம், தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவது. கீழே பார்க்கின்றோம், மார்க்கத்தை பாதுகாப்பு செய்வதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற அறப்போர். இந்த இரண்டுக்கு மத்தியில் பெற்றோர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற இந்த கடமையை அல்லாஹ்வின் திருத்தூதர் அமைத்திருக்கின்றார்கள். இரண்டுக்கு மத்தியில் அதற்கான அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றார்கள். அன்புகளே, அப்படி என்றால் நாம் சிந்தித்து பார்க்க முடிகிறது. அதே போன்று பல செய்தி நிகழ்ச்சிகள் பெருமானாருடைய திருச்சபையில் நடைபெற்றது. ஒருவர் வந்தார், அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். நாயகமே, நான் உங்களிடத்தில் போருக்கு செல்ல அனுமதி வேண்டி வந்திருக்கின்றேன், எனக்கு அனுமதி தாருங்கள். அவர் வந்திருப்பது
அறப்போரில் உயிரை பணயம் வைத்து போராடுவதற்காக நான் வந்திருக்கிறேன், அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், அஹையில் வாணித்தாக்கு, உன்னுடைய பெற்றோர்கள் இருவரும் ஹயாத்தாக இருக்கின்றார்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், நான் என் பெற்றோர்கள் இருவரும் ஹயாத்தாக இருக்கின்றார்கள். அப்படியா? ஃபஜாஹித் ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், அந்த இருவரிடத்திலும் சென்று ஒரு அறப்போரை அமைத்துக் கொள். பொருள், அந்த இருவரும் ஹயாத்தாக இருக்கும் போது அவர்களிடத்தில் சென்று அவர்களுக்கு பணிவிடை செய்வது, அவர்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொடுப்பது, அவர்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்வது, அவர்களின் மனதை சந்தோஷப்படும்படியாக நடந்து கொள்வது, இது நீர் அறப்போரில் பங்கெடுப்பதை விட மேலானது என்ற செய்தியை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்களுக்கு புரிய வைத்து அனுப்புகின்றார்கள். இன்னொரு ஹதீஸை பார்க்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு தோழர் வருகின்றார். வந்தவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் முக்கியமான ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கிறேன். என்ன நோக்கம்? உபாயிஅக அலல் ஹிஜ்ரத்தி வல் ஜிஹாதி, நான் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். என் தாயகம் தீனுக்கு சாதகமாக இல்லை, மார்க்கத்துக்கு சாதகமாக இல்லை. ஆகவே என் தாயகத்தை விட்டுவிட்டு புலப்பெயர்ந்து தீனுக்கு சாதகமான இடம் நாடி எதுவோ நான் அங்கே புலப்பெயர்ந்து செல்ல போகின்றேன். அதற்கும் உங்களிடத்தில் அனுமதி பெற வேண்டும். 2, வல் ஜிஹாத், தீனை பாதுகாப்பு செய்கின்ற அறப்போர் நடைபெற்றால் அந்த அறப்போரில் நான் பங்கெடுக்க வேண்டும், உயிரை பணயம் வைத்து போராட வேண்டும். அதற்கும் உங்களிடத்தில் நான் அனுமதி பெற வேண்டும். ஹிஜ்ரத்து, ஜிஹாத், இந்த இரண்டுக்கும் உங்களிடத்தில் அனுமதி பெறுவதற்காக நான் வந்திருக்கின்றேன் என்று சொல்கின்றார். அதை கேட்டவுடன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் திருப்பி கேட்டார்கள், தோழரே, ஃபஹல் வாலிதைக அஹதும் ஹய்யும், உன்னுடைய பெற்றோர்கள் இருவரில் யாரேனும் ஹயாத்தாக இருக்கின்றார்களா என்று கேட்கின்றார்கள். உன்னுடைய பெற்றோர்களில் யாரேனும் ஒருவர் ஹயாத்தாக இருக்கின்றார்களா? போது அவர் சொன்னார், கிலாஹுமா, யா ரசூலல்லாஹ், இருவருமே ஹயாத்தாக இருக்கின்றார்கள். தாயும் தந்தையும் இருவரும் ஹயாத்தாக இருக்கின்றார்கள். அதை கேட்டவுடன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபதபதகி அஜ்ர மினல்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல, அப்படி என்றால் நீ அல்லாஹ்விடமிருந்து சிறந்த கூலியை எதிர்பார்க்கின்றாயா? நீ அல்லாஹ்விடமிருந்து சிறந்த கூலியை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீரா? அவர் சொன்னார், ஆம் யா ரசூலல்லாஹ். 2 கேள்வியை கேட்டதற்கு பெருமானார் சொன்னார், அப்படியா? உன் தாய் தந்தை ஹயாத்தாக இருக்கிறார்கள், நீ அல்லாஹ்விடமிருந்து சிறந்த கூலியை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய். அதற்கு ஒரு வழி, ஃபர்ஜி, நீ பெற்றோரிடத்தில் திரும்ப சென்று, இலா வாலிதைக, பெற்றோரிடத்தில் சென்று, ஃபஅஹ்சின் சுஹபத்தஹுமா, அந்த இருவரோடு சேர்ந்து இருக்கின்ற சேர்மானத்தை சிறந்த முறையில் அமைத்துக் கொள். உன் பெற்றோரோடு நீ சேர்ந்திருக்கின்ற போது சிறந்த முறையில் அவர்களிடத்தில் நடந்து கொள். அது உன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிவிடும். நோக்கம் என்ன? அல்லாஹ்விடத்தில் சிறந்த கூலியை எதிர்பார்க்கிறீர்கள், அதுதானே அந்த வாக்கியம் அங்கே கிடைக்கும். அன்புக்குள்ளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த தோழரை பெற்றோர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று திருப்பி விடுகின்றார்கள். இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியான விசித்திரமாக இருக்கிறது. அதற்கு முஆவியத்துல் ஜாஹிமா ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். நான் ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருச்சபைக்கு வந்து, பெருமானாருடைய திருச்சபை நடந்து கொண்டிருக்கிறது. வந்த நான் பெருமானாரிடத்தில் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் அருள் தூதரே, இன்னி குன்து அரத்துல் ஜிஹாத மஅக அப்தலி பிதாலிக வஜ்ஹல்லாஹ் வத்தாரில் ஆখিরা, நான் உங்களோடு சேர்ந்து களத்திலே போராட வேண்டும். ஆகவே உங்களுக்கு பின் என்று நான் களத்திலே போராட வேண்டும். அந்த போராட்டத்துக்கு பகரமாக நான் எதிர்பார்ப்பது அல்லாஹ்வின் திருப்பொருத்தம், நாளை மறுமையின் மறுமையின் வெற்றி. இந்த இரண்டையும் எதிர்பார்த்து உங்களுக்கு நீங்கள் எந்த களத்தில் போராடுகின்றீர்களோ அந்த களத்தில் உங்களுக்கு பின்னால் என்று நான் போராட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இங்கே மார்க்கத்திற்காக போராடுதல் என்பதை தாண்டி அல்லாஹ்வின் தூதரையும் விரோதிகளிடமிருந்து
பாதுகாப்பு செய்கின்ற அதுவும் இங்கே உள்ளடங்கி இருக்கிறது. காரணம், அல்லாஹ்வின் தூதருக்கு பின்பாக இவர் போராடுகின்றார் என்றால் விரோதிகளிடமிருந்து அல்லாஹ்வின் தூதரையும் ஒரு பாதுகாப்பு செய்ய வேண்டும். மார்க்கத்துக்காக போராடுகின்றார், அதே நேரம் அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிரையும் விரோதிகளிடமிருந்து பாதுகாப்பு செய்கின்றார். இதற்கு பிரதிபலனாக அல்லாஹ்வுடைய பொருத்தம், மறுமையின் வெற்றி. இதை தவிர்த்து இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆதாயத்தையும் நான் எதிர்பார்க்கவில்லை. தோற்று போன எதிரிகள் கொண்டு வந்த செல்வத்தை எல்லாம் விட்டு செல்வார்கள். முஸ்லிம்கள் வெற்றி செல்வம் என்று அவற்றை எல்லாம் சேகரிப்பார்கள். பின்பு முஸ்லிம் போராளிகளுக்கு மத்தியில் அது பிரித்து கொடுக்கப்படும் வெற்றி செல்வம் என்ற பேரில். அதை எதிர்பார்த்து வந்திருக்கிறார் என்றால் இல்லை. போரில் கிடைக்கின்ற வெற்றி செல்வத்தில் பங்கு எனக்கு கிடைக்க வேண்டும், அதற்காக நான் வரவில்லை. எனக்கு ஒரே நோக்கம் அல்லாஹ்வின் பொருத்தம், மறுமையின் வெற்றி. அன்புகளே, இந்த இரண்டையும் நோக்கமாக சொல்லி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அவர் கேட்கின்றார். அப்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் திருப்பிக் கொண்டு கேட்டார்கள், தொடரே உங்கள் தாய் ஹயாத்தாக இருக்கின்றார்களா, உங்களுடைய தாய் ஹயாத்தாக இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். அப்போது அவர் சொன்னார், ஆம் யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் ஹயாத்தாக இருக்கின்றார். உடனே பெருமானார் சொன்னார்கள், திரும்ப சென்று அவர்களுக்கு நல்லது செய்யும், உன் தாய்க்கு நன்மை புரியுந்தார். அவர்களுக்கு நாம் கேட்கின்ற கேள்வி ஒன்று, பெருமானார் சொல்லுகின்ற பதில் வேறு ஒன்றாக இருக்கிறது. நாம் சொன்னதை அல்லாஹ்வின் தூதர் புரிந்து கொள்ளவில்லையோ, அல்லது அல்லாஹ்வின் தூதர் புரிந்து கொள்ளும் விதமாக நாம் சொல்லவில்லையோ என்று கருதி அவர் மறுபடியும் அல்லாஹ்வின் தூதருக்கு சற்று நெருக்கமாக வந்து சொல்லுகின்றார், யார சொல்லலாம், நான் உங்களோடு போர்க்களத்தில் போராட விரும்புகின்றேன். அதற்கு பகரமாக அல்லாஹ்வுடைய பொருத்தம், மறுமை வெற்றி எனக்கு பலனாக கிடைக்க வேண்டும். இதுதான் என்னுடைய விருப்பம் என்று இரண்டாம் முறையாக சொன்னார். அல்லாஹ்வின் தூதர் அமைதியாக மறுபடியும் கேட்டார்கள், உன்னுடைய தாய் ஹயாத்தாக இருக்கின்றாரா? ஆம் யா ரசூலல்லாஹ், என் தாய் ஹயாத்தாக இருக்கிறார். அப்படியா? திரும்ப செல்லுங்கள், அவர்களுக்கு நீங்கள் சிறந்த முறையில் நடந்து கொள்ளுங்கள். இரண்டாவது முறையும் அவருக்கு மனச்சாந்தம் ஏற்படவில்லை. ஒருவேளை நான் சொன்ன விதம் தான் சரியில்லையோ, அதனால் தான் பெருமானார் நான் கேட்டதற்கு பதில் சொல்லாமல் வேறு விதமாக பதில் சொல்கிறார்களோ என்று கருதி அவர் இப்போது இடத்தில் இருந்து நேராக சுற்றி கொண்டு பெருமானாருக்கு நேராக வந்தார். நேராக முன்பகுதியில் வந்து பெருமானாருக்கு அருகில் முன்பாக நின்று கொண்டு இப்போது அதே கேள்வியை கேட்கிறார், யார சொல்லலாம், நான் உங்களோடு போர்க்களத்திலே போராட வேண்டும், அதற்கு பகரமாக அல்லாஹ்வுடைய பொருத்தம், மறுமையின் வெற்றி எனக்கு பரிசாக கிடைக்க வேண்டும், இதற்காக நான் வந்திருக்கின்றேன் என்று குறிப்பிடுகின்றார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே கேள்விக்கிறார்கள், உன் தாய் ஹயாத்தாக இருந்தாரா? ஆம் யா ரசூலல்லாஹ். இப்போது பெருமானார் சொன்னார்கள், அல்ஸிம் ரிஜ்லஹா ஃபதம்மல் ஜன்னா, உன் பெற்ற தாயை பிரியாமல் இரு, உன் தாயின் பாலனை உனக்கு சொர்க்கம் இருக்கிறது. நீ தேடுகின்ற சொர்க்கம் உன்னை பெற்ற தாயின் பாதடியில் இருக்கிறது. அந்த தாயை பிரியாமல் சேர்ந்து இரு என்று சொல்கிறார். அன்பர்களே, இந்த இடத்தில் அல்லாஹ்வின் திருத்தூதர் திரும்ப அவர் 3 முறை கேட்டதற்கு பின்பு அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டும், மறுமையின் வெற்றி வேண்டும், அதற்காக நாயகமே நீங்கள் பங்கெடுக்கின்ற போர்க்களத்தில் உங்களோடு சேர்ந்து நின்று நான் போராட வேண்டும் என்று அவர் 3 முறை கேட்டதற்கு பின்பும் அல்லாஹ்வின் திருத்தூதர் இதையும் விட மேலானது, சேர்க்கும் தாயிடத்தில் அந்த தாய்க்கு நல்லதை செய், அதை விட சிறந்தது இந்த உலகத்தில் வேறு ஒன்று இல்லை என்று உணர்த்தும் முகமாக அவரை 3 முறையும் திரும்ப சொல்லி வலியுறுத்தி வந்தார்கள். கடைசி முறையில் அழுத்தமாக சொன்னார்கள், உன் தாயின் பாதடி அங்கேதான் சொர்க்கம் இருக்கிறது போகின்றார். அன்புகளே, இன்று நம்மில் பலர் அருகில் இருக்கின்ற சொர்க்கத்து கதவை விட்டுவிட்டு தூரத்தில் இருக்கின்ற சொர்க்கத்தின் கதவை தட்டிக் கொண்டிருக்கிறோம். நோக்கு நோக்குகிறோம், இரவு காலத்தில் நின்று வணங்குகிறோம், குர்ஆன் ஓதுகின்றோம், என்னென்னமோ நல்ல காரியங்களை செய்து அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடு என்று கேட்கின்றோம். ஆனால் பக்கத்திலே இருக்கிற சொர்க்கத்தின் பாதை, சொர்க்கத்தின் கதவு, பக்கத்தில் இருக்கின்ற கதவை திறந்து உள்ளே போவதற்கு நான் தயாரில்லை. ஆனால் தூரத்திலே
பூட்டப்பட்டிருக்கின்ற அந்த கதவை நான் தட்டிக்கொண்டே இருப்பேன் என்று தொலைதூரத்தில் இருக்கின்ற கதவுகளை தட்டுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். பக்கத்திலே திறந்தே இருக்கக்கூடிய அந்த வாயில் வழியாக உள்ளே செல்வதற்கு தயாராக இல்லை. பெற்ற தாயும் தந்தையும் எதுவரைக்கும் ஹயாத்தாக இருக்கின்றார்களோ அதுவரைக்கும் நாம் சொர்க்கத்துக்கு உள்ளே போகின்ற பாதை திறந்து இருக்கிறது என்று அர்த்தம். இறந்து விட்டால், உலகத்தை விட்டு போய்விட்டால் அந்த கதவு மூடப்பட்டு விட்டது. அந்த கதவு மூடப்பட்டு விட்டது. திறந்திருக்கின்ற கதவு அருகிலே இருக்கிறது, பூட்டப்பட்டிருக்கின்ற கதவு தொலைவே இருக்கிறது. அந்த கதவை போய் தட்டிக் கொண்டிருக்கிறான் மனிதன். திறந்திருக்கின்ற இந்த கதவின் வழியாக உள்ளே நுழைந்து போவதற்கு அவன் தயாராக இல்லை. அறியாமையின் வெளிப்பாடு. இன்னும் சிலரை பார்த்தால் அன்புக்குரிய அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற விதம் எப்படி தெரியுமா? அல்லாஹ் இடத்தில் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொடு, அல்லாஹ் சொர்க்கத்தை கொடு, அல்லாஹ் மறுமையின் வெற்றியை தா என்று கெஞ்சி கேட்கிறார்கள். ஆனால் இவை கிடைக்கக்கூடிய பாதை வழி என்னவோ அந்த வழியை இவர்களே அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடைத்துக் கொண்டே கேட்கிறார்கள், அல்லாஹ் உனது பொருத்தத்தை கொடு, உனது கோபத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடு, சொர்க்கத்தை கொடுத்து விடு, நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடு. அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பதற்கு என்ன பாதையோ அந்த பாதையை விரித்துக் கொண்டே அழுத்திக் கொண்டே கேட்கிறார்கள். கற்பனைக்காக சிந்தித்து பாருங்கள். ஒரு மனிதன் ஒரு மருத்துவமனைக்கு போனான். அங்கே படுக்கையில் ஒரு நோயாளி படுக்க வைக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கு ஆக்சிஜன் பிராணவாயு செலுத்தப்படுகிறது. ஒரு சிலிண்டர் பக்கத்தில் ஒரு சிலிண்டர் இருக்குது. அந்த சிலிண்டரில் இருந்து குழாய் வழியாக, பிளாஸ்டிக் குழாய் வழியாக அவருக்கு கொண்டு வந்து மூக்கிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இவர் போய் அங்கே போனார். நீங்கள் நீண்ட ஆயுள் வாழ்வீர்கள், நலம் பெற்று எழுவீர்கள் என்று ஆசி சொல்கிறார். அவர் துடிக்கின்றார். இவன் வருவதற்கு முன்பாக அமைதியாக இருந்தான் நோயாளி. இவன் பக்கத்தில் வந்து நலம் பெற்று நெடுநாட்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்று நல்வாழ்த்து சொல்ல வந்து அந்த மனிதனுடைய வார்த்தையை கேட்டோன் துடிக்கின்றான். சற்று நேரத்தில் பார்த்தா இறந்து விட்டான். என்ன என்று பார்த்தால் நல்வாழ்த்து சொல்ல வந்தானே, கீழே போய் கொண்டிருந்த பைப்பை இறுக நிறுத்திக் கொண்டிருந்தான். நீ நலம் பெற்று நீடூடி வாழ்வார் என்று வாழ்த்து சொல்ல வந்தானே, அவன் என்ன செய்கிறான் என்று பார்த்தால் அவனையே தெரியாமல் அறியாமல் அவனுக்கு பிராணவாயு ஆக்சிஜன் வந்து கொண்டிருந்த அந்த குழாயை இறுக விதித்திருக்கின்றான். ஆக்சிஜன் வருவதற்கு வழி இல்லாமல் தடைபட்டு அவன் ஆவி புரிந்து விட்டது, அவன் உயிர் புரிந்து விட்டது. அவன் சொன்னது என்ன? நலம் பெறுவாய், நீண்ட ஆயுள் வாழ்வாய். அதற்கு யார் தடை? நீதான் தடை. அவன் ஆயுள் நீண்ட, அவன் ஆரோக்கியமும் பெறவில்லை, அவன் நீண்ட ஆயுளும் வாழவில்லை. ஆரோக்கியம் பெறாமலேயே அற்ப ஆயுளை சேர்ந்து விட்டான். இதற்கு நீதான் காரணம். அதே போன்று சிலர் கேட்கிறார்கள், அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை கொடுத்து விடு, உன்னுடைய சொர்க்கத்தை கொடுத்து விடு, உன்னுடைய கோபத்தை விட்டு பாதுகாத்து விடு, நரகத்தை விட்டு பாதுகாத்து விடு. வீட்டிலே பெற்ற தாயை துன்புறுத்துவது, பெற்ற தந்தையை துன்புறுத்துவது. தாய் தந்தையை நோகடிக்கின்றார்கள், வேதனைப்படுத்துகின்றார்கள், ரணகாயப்படுத்துகின்றார்கள், அவமானப்படுத்துகின்றார்கள், புறக்கணிக்கின்றார்கள். அத்தோடு இங்கே பள்ளிவாசல் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து விடு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொடுத்து விடு, அல்லாஹ்வின் கோபத்தை விட்டும் நரகத்தை விட்டும் பாதுகாத்து விடு. எப்படி இது நிறைவேறும்? வருகின்ற பாதையை அழுத்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தம் எந்த பாதை வழியாக வரும்? சொர்க்கம் உனக்கு எந்த பாதை வழியாக கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் நரகத்தை விட்டு நீ எந்த பாதை வழியாக பாதுகாக்கப்படுவாய்? அந்த பாதையை காடிலே போட்டு விதித்துக் கொண்டு நசுக்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தம் உனக்கு வரவிடாமல் தடுத்துக் கொண்டு சொர்க்கத்தின் பாக்கியம் உனக்கு கிடைக்க முடியாமல் தடுத்துக் கொண்டு நீ அல்லாஹ்விடத்தில் கேட்டால் எப்படி உனக்கு கிடைக்கும்? அன்புக்குள்ளே அறியாமையின் வெளிப்பாடு. இதுதான் பல குடும்பங்களில் இருந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சொல்லி அனுப்புகின்றார்கள். பெற்றோர்கள் ஹயாத்தாக இருந்தால் போர்க்களத்தில் சென்று நீ பங்கெடுத்து போராடுவதை விட, இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வின் தூதரோடு சாதாரணமாக நாம் ஹஜ் செய்வதோட பெருமானார் ஹயாத்தாக இருந்து அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகும்போது சேர்ந்து போனார்களோ பாக்கி. அல்லாஹ்
அதுபோன்று சாதாரணமாக உயிரை பணயம் வைத்து மார்க்கத்துக்காக போராடுகின்ற அந்த போராட்டத்தை விட அல்லாஹுவின் திருத்தூதர் களத்திலே தானே தளபதியாக இருக்கின்றார்கள், பெருமானார் சேனையின் தளபதியாக இருக்கின்றார்கள். அந்த போர்க்களத்தில் பெருமானாருக்கு பின்பாக அணிவகுத்து நிற்கின்ற போராளிகளில் ஒருவராக எதிரிகளை மட்டுமல்ல அல்லாஹ்வின் தூதருக்கு உயிர் பாதுகாப்பு கொடுப்பதற்காக தன்னை அர்ப்பணமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று மேலான அந்த உணர்வோடு துடிப்போடு ஒருவன் பின்னால் இருக்கிறான் என்று சொன்னால் அது எத்தனை பெரிய பாக்கியம்! அல்லாஹ்வின் தூதரோ இதை விட பெரும் பாக்கியம், உன்னை பெற்ற தாய், உன்னை பெற்ற தந்தை இங்கே செல், இதை விட பெரும் பாக்கியம் உனக்கு அங்கே காத்திருக்கிறது, நீ அதை விட்டு இங்கே தேடி வருகின்றாயா, திரும்ப செல், அந்த பாக்கியத்தை நடுவ விடாமல் அடைந்து கொள் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் தெளிவாக சொன்னார்கள், மிக தெளிவாக சொன்னார்கள். ரிலா ரப்பி ஃபீ ரிலல் வாலிதை வஸஹதுஹு ஃபீ ஸஹதிஹிமா. அல்லாஹ்வுடைய பொருத்தம் உன் பெற்றோர்களின் பொருத்தத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அதிருப்தி உன் பெற்றோர்களின் அதிருப்தியில் இருக்கிறது. மிக தெளிவான செய்தி. இதை விட வெளிப்படையான முறையில் பட்டவர்த்தனமான முறையில் சொல்வதற்கு வேறு ஒரு வார்த்தை இல்லை. அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டுமா? பெற்றோருடைய பொருத்தம். அல்லாஹ்வுடைய அதிருப்தியை அள்ளி கட்ட வேண்டுமா? பெற்றோருடைய அதிருப்தியை கட்டிக்கொள்ள அல்லாஹ்வுடைய அதிருப்திக்கு நீ உள்ளாகுவார். மிக தெளிவான முறையில் வெளிப்படையாக சொல்வதற்கு இனி ஒரு வார்த்தை இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள். ஒரு நாள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். பெருமானார் தனியாக அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஆச்சரியம், வந்து சேர்கின்ற போது பெருமானார் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப 3 முறை சொன்னார்கள். வார்த்தையும் வழக்கத்துக்கு மாற்றமாக கடுமையான வார்த்தை. ஆடி போனார்கள். அல்லாஹ்வின் யாரை குறித்து சொன்னார்கள்? ஆடி போனவர்களாக பெருமானார் விளக்கம் கேட்டார்கள். நாயகமே, யாரை சொல்கிறீர்கள்? நாம் என்ன சொன்னார்கள்? பெருமானார் ரஹிம அன்ஃபுஹு, அவன் நாசமாகட்டும், ரஹிம அன்ஃபுஹு, அவன் நாசமாகட்டும், சும்மா ரஹிம அன்ஃபுஹு, மீண்டும் அவன் நாசமாகட்டும். அல்லாஹ் அக்பர். பெருமானார் ரஹ்மத்துல் ஆலமீன், அகில உலகத்துக்கும் அருளாக வந்தவர்கள், அகில உலகத்துக்கும் அருளாக வந்தவர்கள், கருணையே உருவானவர்கள், பாசம், நேசம், ஈகை, இரக்கத்தினுடைய மொத்த உருவம். கொடிய பாவி, நரகத்தில் தள்ளப்பட வேண்டிய கொடிய பாவி, அந்த பாவிக்காக கூட நான் மறுமையில் குரல் கொடுப்பேன் என்றார்கள். ஷஃபாஅத்தி லி அஹ்லில் கபாயிரி மின் உம்மத்தி, என்னுடைய பரிந்துரை, என்னுடைய மன்றாட்டம் என் உம்மத்தில் பட்ட பெரும் பாவிகளுக்கு உண்டு. சாதாரண பாவிகள் அல்ல, பெரும் பாவிகள். அந்த பெரும் பாவிகளுக்கும் என்னுடைய பரிந்துரை உண்டு என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் இங்கே அவன் நாசமாகட்டும், நாசமாகட்டும் என்று கடுமையான முறையில் 3 முறை திரும்ப திரும்ப சொல்வார்கள். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இதை கேட்டுவிட்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். அதிர்ச்சி அடைந்தார்கள். மன், நாயகமே, மன் யா ரசூலல்லாஹ், யாரை தாங்கள் சொன்னீர்கள் 3 முறை இப்படி கடுமையான வார்த்தையா? அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக சொன்னார்கள். மன் அதரக வாலிதைஹி இந்தஹு கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. தாய் தந்தை இருவரையும் அல்லது இருவரில் ஒருவரை முதுமை பருவத்தில் ஒருவன் தன்னிடம் பெற்றிருந்தும் சும்மலம் எதுவுடைய சென்னா, பின்பு அவன் சொர்க்கத்துக்குள் நுழையவில்லை என்று சொன்னால் அவனைத்தான். என்ன பொருள்? என்ன பொருள்? தாய் தந்தை பொதுவாக பெற்றிருக்கின்ற ஒரு சில பிள்ளைகள் நல்ல விதமாக நடந்து கொள்ளும். பொதுவாக என்றால் இளம் வயது தாய் இளம் வயது தந்தையிடத்தில் பெரும்பாலும் நல்ல விதமாக நடந்து கொள்வார். காரணம், இளம் வயது தந்தை சம்பாதித்துக் கொண்டு வந்து பிள்ளைக்கு கொடுப்பார், அவர் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வார். இளம் வயது தாய் வீட்டிலே மகளுக்கு உறுதுணையாக சமைத்துக் கொடுப்பார், துணி துவைப்பார், வீட்டை சுத்தம் செய்வார். எல்லா பணிகளையும் அவரும் மகளுக்கு சளைக்காமல் வீட்டிலே உழைத்துக் கொண்டிருப்பார். தந்தையும் மருமகன் சம்பாதிப்பதை போன்று இவரும் அதற்கு ஈடாக சம்பாதித்துக் கொண்டு வந்து மகளுக்கு கொடுத்துக் கொண்டிருப்பார்.
அதுவரைக்கும் நல்ல விதமாக நடந்துவார்கள். தந்தையிடத்தில் வருமானம் வருகிறது, தாயிடத்தில் வீட்டு வேலைகள் நிறைவேறுகிறது, ஆகவே அது எந்த குறையும் இருக்காது. ஆனால் தந்தை நோய்வாய்ப்பட்டு வயது முதிர்ந்து பலவீனப்பட்டு உழைக்க முடியாது, வீட்டோடு இருக்க வேண்டும் என்று வீட்டோடு வருகின்றார். பெற்ற தாய் முதுமை, நோய், பலவீனம், மகளுக்கு உறுதுணையாக இருக்க முடியாது, மகள்தான் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற ஒரு நிலை வருகிற போது இந்த சமுதாயத்தின் சில பல சடலை பார்க்கிறோம். காலமெல்லாம் உழைத்து கொடுத்த தந்தை என்ற நன்றி கூட இல்லாமல், நன்றி விசுவாசம் இல்லாமல் மோசமான முறையில் சிலர் சின்ன ஒரு பிரச்சனை வந்து விட்டால், நமது ஊரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லுது. கிட்டத்தட்ட 26 வருடங்கள் வளைகுடா நாடுகளில் இருந்து கல்யாணம் திருமணம் செய்து கொடுத்தார், நகை நட்டுகள் வாங்கி கொடுத்தார், வீடு கட்டி கொடுத்தார், எல்லா காரியங்களையும் செய்து கொடுத்தார். கடைசியில் வீட்டோடு வந்து இருக்கின்ற காலையில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, பக்கத்து வீட்டு பையன் தொழுகைக்கு போகாமல் தொழுகையின் நேரத்தில் ஒரு பிழையான காரியத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தான். அப்போது இவர் சென்று கண்டிக்கின்றார். எப்படி தம்பி, தொழுகைக்கு போற நேரத்தில் தொழுகைக்கு போக வேண்டும், இப்படி பாட்டுகள் போட்டுக்கொண்டு நண்பர்களோடு அதிக பிரசங்கத்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது என்பதை அன்பாக சொன்னார். அவர் வீட்டிலே வந்து ஏதோ சொன்னார், அவர் தாயோ அவரோ வீட்டிலே வந்து சொன்னார் தெரியுது. உடனே இந்த தாய், இந்த மகள் என்ன செய்கிறாள், தந்தையினுடைய வேட்டி சட்டை அவருடைய உடைகளை எல்லாம் அவர் பயன்படுத்துகின்ற பொருட்களை எல்லாம் சுருட்டி பையிலே கொண்டு வந்து குத்தி ஒரு சூட்கேஸை போட்டு வீட்டு வாசலை வைத்திருக்கிறார். தொழுது விட்டு வந்தவுடன் எடுத்துக்கொண்டு அங்கே உள்ளே வர வேண்டாம், வெளியே போய்விடுங்கள் என்று வீட்டை விட்டு வெளியேற்றுகின்றார். நன்றி கெட்டவர், நன்றி கெட்ட ஜென்மம். என்ன செய்து விட்டார்? பெரிய தவறு செய்தாலே உனக்கு அதை கேட்பதற்கு உரிமை இல்லை. அவர் செய்தது ஒன்றும் தவறு இல்லை. பக்கத்து வீடு வாலிபன், தாய் தந்தை அயல் நாட்டிலே இருக்கிறார்கள், நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு தொழுகைக்கு வராமல் மார்க்கத்துக்கு புறம்பான செயலில் ஈடுபட்டிருக்கின்றான். இது தவறு என்று சுட்டிக்காட்டினார். இது என்ன இருக்கிறது, என்ன குறை இருக்கிறது? அவர் புரியாமல் வந்து உன் தந்தை தேவையில்லாமல் பேசுகின்றார் என்று சொன்னால் அதற்காக இப்படியா? இதோ எப்போது சந்தர்ப்பம் கிடைக்கும் வீட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு என்று எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதை போன்று, எதிர்பார்த்துக் கொண்டிருந்ததை போன்று இந்த நடப்பு தெரிகிறது. எல்லாவற்றையும் கூட்டி பெருக்கி கொண்டு வந்து பையிலே வைத்து போய் வாரத்தில் வீட்டுக்குள் வர வேண்டாம் என்று சொல்கிறார். இது ஒரு பல இடங்களில் சொல்வதற்கு வருத்தமாக இருக்கிறது. பல தந்தைமார்கள் படுத்து உறங்குவது தந்தார்கள். பல தந்தைமார்கள் உணவு உண்பது ஹோட்டலிலே உணவு உண்ணுகிறார்கள், தர்காக்களிலே சென்று படுத்து உறங்குகிறார்கள். சிலர் பள்ளிவாசல் தான் தன் ஓய்விடமாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்தோ பரிதாபம். வீடு இருந்தும் வாசல் இருந்தும் பெற்ற பிள்ளைகள் இருந்தும் ஆதரிப்பதற்கு, உள்ளத்திற்கு ஒட்டரம் கொடுப்பதற்கு அந்த பிள்ளைகள் தயாராக இல்லை. அன்புக்குள்ளே இங்கே பார்க்கின்றோம், அல்லாஹ்வின் திருத்தூதர் சொன்னார்கள், அவன் நாசமாகட்டும். ஏன் முதுமை பருவம் என்று வந்துவிட்டால் இளம் பருவத்தில் பெற்றோர்களை அரவணைத்துக் கொள்வார்கள் பிள்ளைகள். காரணம், அவர்கள் மூலம் வருமானம் வருகிறது, அவர்கள் மூலமாக வீட்டின் பணிகளுக்கு துணை கிடைக்கிறது, நல்ல விதமாக அரவணைத்துக் கொள்வார்கள். ஆனால் முதுமை பருவம், நோய் வந்தது, பலவீனம் வந்தது, ஆற்றாமை இயலாமை வந்துவிட்டது. இப்போது பிள்ளைகளுடைய தயவை எதிர்பார்க்கின்ற ஒரு நிலை, இந்த நிலை வருகிற போது சில போது முதுமையின் காரணமாக சில பெற்றோர்களுக்கு அறிவியல் மாறாட்டம் ஏற்படும். பார்ப்பதற்கு அப்படித்தான் இருந்தார். ஆனால் பேச்சை பார்த்தா திரும்ப திரும்ப ஒரே செய்தி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். சிறு பிள்ளைகள் எப்படி பேசுவார்கள்? சிறு பிள்ளைகள் ஒரு பொருளை காட்டிவிட்டு என்ன அவங்க கேட்பார்கள், காக்கை. கொஞ்ச நேரம் சில நேரத்தில் மறுபடியும் என்ன காக்கை. 50 முறை தாய் சொன்னாலும் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருப்பார். ஆனால் தாய் சோர்வடைய மாட்டான். சோர்வடைய மாட்டால் ஆர்வத்தோடு சொல்லிக் கொண்டிருப்பான். ஆனால் அதே தாய் முதுமையின் காரணமாக அறிவிலே பலவீனம் மாறாட்டம் ஏற்பட்டு ஒரே செய்தியை திரும்ப திரும்ப சொல்லுகின்ற ஒரு நிலை வரலாம். சில போது அடிக்கடி சிறுநீர் கழிக்கலாம். எந்த இடத்தில் சென்று கழிப்பிடத்துக்கு போக வேண்டுமோ
கட்டுப்படுத்த முடியாமல் அவசரத்தில் முன்கூட்டியே போகிற போதே உடை அசுத்தமாகலாம், இடம் அசுத்தமாகலாம், பல மாறிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் இவளோ அந்த தாயை, அந்த தந்தையை வீட்டை விட்டு ஒதுக்குகின்றார். எப்படி சில வீடுகளில் கோழி வளர்த்தால், ஆடு மாடுகள் வளர்த்தால், அல்லது சில காவலுக்கு நாய் வளர்த்தால் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த ஒற்றி அது கொஞ்சம் தூரத்தில் ஓலையால் ஆன ஒரு குடில் அமைத்து அங்கே ஆடு மாடுகளை கட்டி போடுவார்கள், கோழிகளை வளர்ப்பார்கள். அது போன்று சில வீடுகளில் தனியாக வீட்டுக்கு வெளியில் ஓலை குடிசை அமைத்து அங்கே கொண்டு போய் படுக்க வைத்திருக்கிறார்கள் பெற்றோர்களை. நவுதுபில்லா, பாதுகாக்க வேண்டும். அன்புகளே, முதுமை பருவத்தில் அல்லாஹ் தாய் தந்தையை கொடுத்திருப்பது சொர்க்கத்தின் சாவியை நம் கையில் கொடுத்திருப்பதை போன்று, சொர்க்கத்து சாவியை இதோ பெற்றுக்கொள், நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம் அந்த சாவியை பயன்படுத்து. சாவியை சாவியாக வைத்திருந்தால், அருமையான மாளிகை கையிலே சாவியை ஒருவர் கொடுத்து விட்டார் நமக்கு, நாமோ சாவியை வாங்கி கொண்டு இருக்கிறோம். விடிய இருந்தாலும் உள்ளே சென்று தங்க முடியாது. கொடுத்த சாவியை பயன்படுத்தி கதவை திறந்தால் தான் உள்ளே போக முடியும். அதுபோன்று வயது முதிர்ந்த தாயும் தந்தையும் சொர்க்கத்துக்கு செல்வதற்காக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற சாவிகள், அந்த சாவிகளை முறையாக பயன்படுத்தவில்லை என்பது மட்டுமல்ல, முறைகேடாக பயன்படுத்தான். சாமியை உடைத்து எறிகின்றான், வளைத்து விழித்து தூக்கி எறிகின்றான். நினைத்துக் கொள்ளுங்கள். அது போன்றுதான் இந்த பெற்றோர்களை முறையாக உணவு கொடுப்பதில்லை, மருத்துவம் செய்வதில்லை, அவர்களிடத்தில் பாசநேசமாக பேசுவது இல்லை. திரும்ப 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 அவர்கள் எத்தனை முறை அழைத்தாலும் சரி ஏடென்று கூட கேட்பதும் இல்லை. ஆடு மாடு மிருகங்களை கட்டி வைக்கின்ற, கோழி குஞ்சுகளை ஒதுக்கி வைக்கின்ற, நாய்களை வளர்க்கக்கூடிய பட்டிகளை உண்டாக்கி, குச்சிகளை ஓலையாலான குடில்களை உருவாக்கி அங்கே கொண்டு போய் பெற்றோர்களை தங்க வைத்து உணவு கொடுக்கின்றார்கள் என்றால் நவுதுபில்லா, இது யாரிடத்தில் சொல்லுங்கள்? ஆயுதந்தைக்கு கொடுக்கின்ற மரியாதை என்ன? அதனால் தான் அல்லாஹ் சொன்னார்கள், முதுமை பருவத்தில் பெற்றோரில் இருவரில் ஒருவரையோ முதுமை பருவத்தில் பெற்றிருந்தும் அவன் சொர்க்கத்துக்கு போகவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும், நாசமாகட்டும், நாசமாகட்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை கடுமையான வார்த்தையை வேறு எங்கும் சொன்னார்களா என்று தெரியும். அதே போன்று இன்னொரு இடத்தில் இது போன்ற ஒரு வாசனம் நினைவுபடுகிறது. ஆக அன்புகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் விஷயத்தில் பிள்ளைகள் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். முறையாக நடந்தால் கிடைக்கக்கூடிய பலனும் மகத்தானது. முறைகேடாக, முறை தவறி நடந்தால் ஏற்படுகின்ற பாதிப்பும் பயங்கரமானது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். குர்ஆனிலே பார்க்கிறோம், அல்லாஹ் சொல்கிறான், நேரடியாக படைத்த ரப்புல் ஆலமீன் நான் நற்போதனை செய்தேன். அல்லாஹ் சொல்றான். நாம் சொல்வோம், நான் அவனுக்கு நல்லது சொன்னேன், கேட்கவில்லை என்று. அது போன்று அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸைனல் இன்சான, மனிதர்களுக்கு நாம் நற்போதனை செய்தோம். எதை? வாலிதைஹி, அவருடைய பெற்றோர்களை குறித்து நாம் நற்போதனை செய்தோம். எப்படி? காரணம், ஹமலத்துல் உம்மு, அவனை பெற்ற தாய் அவனை சுமந்தார் வயிற்றிலே, வஹனன் அலா வஹனின், பலவீனத்துக்கு மேல் பலவீனத்தோடு சுமந்தார். பலவீனத்துக்கு மேல் பலவீனம். இயல்பாகவே பெண் பலவீனமானவள். அவள் கர்ப்பிணியாக ஆகும்போது இன்னும் பலவீனப்படுகின்றாள். நிறைமாத கர்ப்பிணி என்று நிறைமாதத்தை, பிரசவத்தை நோக்கி நெருங்குகிற போது அவள் ரொம்ப பலவீனப்பட்டு போவாள். காரணம், அவள் உண்ணுகின்ற உணவில் எல்லாம் அந்த குழந்தை தனக்கு தேவையான ஒன்றை முழுமையாக எடுத்துக்கொள்ளும். குழந்தை எடுத்துக்கொள்ளும். இப்படி பல கோணங்களிலே அந்த தாய் பலவீனப்பட்டு போகிறாள். அதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், பலவீனத்துக்கு மேல் பலவீனத்தோடு அந்த தாய் அவனை சுமந்தார். 2 வருடங்கள் அவனுக்கு பால் ஊட்டிவிட்டு அதற்கு பின்பாகத்தான் அவள் பால்குடி மறக்கடிக்கின்றார். அதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அவனுக்கு பால்குடி மறக்கடித்தது 2 வருடங்கள். ஆகவே அனிஷ்குருடி, மனிதா, உன்னை படைத்த நாயன் அல்லாஹ் எனக்கு நன்றியோடு நடந்து கொள். வாலிதைக்கு, உன்னுடைய
உன்னுடைய பெற்றோர்களுக்கு நல்ல விதமாக நன்றியோடு நடந்து கொள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கடைசியாக முடிக்கின்ற போது சாதாரணமாக சொல்லுகின்ற வார்த்தையாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளே கடுமையான எச்சரிக்கை. அல்லாஹ் முடிக்கின்றான் வார்த்தை எப்படி? இலையல் மசீர், என் வாழ்த்தான் உன்னுடைய வீழ்ச்சி. என்ன பொருள்? என்னிடத்தில் தான் நீ திரும்ப வரப்போவதாய். நீ எப்படி நடந்து கொண்டாய் என்பது அப்போது விசாரணையில் தான் இருக்கிறது. உன் தாய் தந்தையரை எப்படி நடத்தினாய்? புதுமை பருவத்தில் எப்படி நடத்தினாய்? நன்றியோடு நடந்து கொண்டாயா? நன்றி கெட்ட விதமாக நடந்து கொண்டாயா? இதை பற்றி எல்லாம் அணுவாக நான் உன்னிடத்தில் விசாரிப்பேன். நீ செய்த அத்தனைக்கும் கண்டிப்பாக பரிகாரம் உண்டு. அதற்கு நீ கண்டிப்பாக பொறுப்பேற்று செய்ய வேண்டும். செய்த செயல்களுக்கு உண்ட பராபரனை விட்டும் நீ தப்ப முடியாது. என்னிடத்தில் நீ திரும்ப வரவிருக்கிறார். ரத்தின சுருக்கமான வார்த்தை, ஆனால் உள்ளுக்குள்ளே விரிந்த அர்த்தத்தை கொண்ட அந்த வார்த்தை. எப்படி நடந்தா என்றெல்லாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன். பதிவு செய்யப்படுகிறது, வழக்குகள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ நம்மிடத்தில் வருகிற போது சுருட்டப்பட்ட ஏடு விரிக்கப்பட்டு நீ நடந்து கொண்ட ஒவ்வொன்றும் அணுவாக விசாரிக்கப்பட்டு அதற்கான பலனை நீ கண்டிப்பாக பெற வேண்டும். உலகத்தில் தப்பிவிடலாம், யாரையும் கேட்பதற்கு நாதி இல்லை. கேட்டால் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அது அப்படி இப்படி என்று ஏதாவது ஒன்று சொல்லி அடுத்தவருடைய வாயை கூட செய்துவிட்டு தப்பித்துக் கொள்ளலாம். அல்லாஹ்விடத்தில் தப்ப முடியாது. மனிதா, உன்னுடைய தாயிடத்தில் உன் தந்தையிடத்தில் நீ எப்படி நடந்தாய் சொல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கின்ற கேள்வி கடுமையான கிடுக்கிப்பிடியாக இருக்கும், தப்ப முடியாது. மற்றொரு இடத்தில் அல்லாஹ் அதே போன்றுதான் வஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா, பெற்றோரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள் என்று மனிதனுக்கு நான் போதனை செய்தேன். திரும்ப திரும்ப இதே வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் குறிப்பிடுகின்றான். அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையை விட தாய்க்கு 3 மடங்கு முதலிடம் கொடுத்தார்கள். இந்த சிலரை பார்க்கிறோம், தாயை விட தந்தைக்கு முதலிடம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் தந்தையை விட தாய்க்கு தான் முதலிடம் கொடுத்தார். எத்தனை தடவை, எத்தனை அந்தஸ்து? 3 தரத்தில், 3 அந்தஸ்தில் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய பெற்றோரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்வீர்கள், நான் உனக்கு போதனை செய்கிறேன். திரும்ப சொன்னார்கள், தாயிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள். இன்னொரு ஹதீஸை திரும்ப சொன்னார்கள், தாயிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள். 4வது முறையாக சொன்னார்கள், சும்மா யூசிக்கும் ஆபாயிக்கும், இன்னொருடைய தந்தைமாரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள். சும்மா யூசிக்கும் அக்ரபி ஃபல் அக்ரபி, பின்பு உனக்கு நெருக்கமானவர்கள் யாரோ, அதற்கடுத்து நெருக்கமானவர்கள் யாரோ அந்த தராதரத்துக்கு ஏற்ற முறையில் அவர்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள். சில குடும்பங்களில் பார்க்கலாம், தந்தை இளம் வயதை உலகத்தை விட்டு சென்று விடுவார். அந்த நிலையில் தந்தையின் இடத்தில் நின்று அந்த பிள்ளைகளை எல்லாம் பாதுகாப்பார் யார்? தந்தையின் உடன் பிறந்த சிறிய தந்தை, நம்முடைய சிறிய தந்தை தந்தையின் உடன் அந்த இடத்தில் நின்று நம்மை பாதுகாப்பார். இன்னும் சில போது நம் உடன் பிறந்த மூத்த சகோதரன் யாரோ அவன் தந்தையின் மௌத்துக்கு பின்பாக உடன்பிறப்புகளை எல்லாம் தன் வாழ்க்கையை காணிக்கையாக தியாகம் செய்து அவர்களை எல்லாம் உடன் பிறந்த சகோதரர்களை எல்லாம் அவர்களை எல்லாம் கரையேற்றுவார்கள். வீட்டுக்கு தேவையான தேவைகளை எல்லாம் வீடு போன்ற தேவைகளை எல்லாம் முடிப்பார்கள். லாபத்தை கடைசியாக தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திப்பார்கள். அப்போது என்னுடைய வாழ்க்கையில் கணிசமான லாபம் கரைந்து வாலிபத்தை எல்லாம் அவன் தாண்டி விட்டிருப்பான். அது வாலிபத்தின் கடைசி ஓரத்தில் நின்று கொண்டிருப்பான். இனியும் தாண்டி நான் பெண் கிடைக்காது என்று நினைத்து போயிருப்போம். அத்தனை குமர்களையும் 4-5 குமர்களையும் கரையேறிவிட்டு கடைசியாகத்தான் தன்னை பற்றி சொல்லியிருப்பான். தியாகத்தின் உருவம். அதே போன்று சில பெண்களும் இருக்கின்றார்கள். தாய் இறந்து விட்டார், அந்த மூத்த சகோதரிக்கு சகோதரியாக, தாய்க்கு தாயாக இருந்து தன் சகோதரிமார்களை சகோதரன்மார்களை உருவாக்கி எடுப்பார். அப்படிப்பட்ட தியாகிகளும் இருக்கிறார்கள். ஆக எப்படியோ அல்லாஹ் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையை தாயை 3 படித்தரம் சொல்லிவிட்டு அடுத்து தந்தையை ஒரு முறை சொல்லிவிட்டு
அடுத்து மிக நெருக்கமான உறவு யாரோ அவர், அதற்கடுத்து நெருக்கமான உறவு யாரோ அவர் என்று வரிசையாக கொண்டு செல்கிறார். அன்புகளே, உண்மையை சிந்தித்து பார்த்தால் தாய் தந்தை இருவருமே ஒரு குழந்தையின் உருவாக்கத்திற்கும் வளர்ச்சிக்கும் அவருடைய முதிர்ச்சிக்கும் காரணமாக இருக்கிறார்கள். ஆனாலும் பெற்ற தாய் இருக்கிறாரே 3 வகையான தியாகம் செய்கிறார். வயிற்றிலே சுமந்திருந்தார், 10 மாதம் சுமந்திருந்தார். சாதாரண விஷயம் அல்ல. தெரிய வேண்டும் என்றால் ஒரு 3 கிலோ கல் எடுத்து அடி வயிற்றை கட்டிக்கொண்டு 24 மணி நேரம் நான் அவுக்கக்கூடாது. படுத்தாலும் சரி, போனாலும் சரி, இருந்தாலும் சரி, குடித்தாலும் நிமிர்ந்தாலும் கல்லை அவுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் இருந்து பாருங்கள். ஒரு 24 மணி நேரம் இருந்து பாருங்கள். அப்படி என்றால் 10 மாதம் இந்த கல்லு கூட நாம் கொஞ்சம் வேகமாக எழுந்தால் பாதகமில்லை. கல்லுக்கு ஒன்றும் ஆகப்போவதில்லை. குழந்தை அப்படி இல்லை. படுத்திருக்கிற போது கூட சட்டென்று குழந்தைக்கு உள்ளே பாதிப்பு உண்டாகும். ஆகவே எழுந்து அமர்ந்து பின்பு மறுபடியும் சாய வேண்டும். மறுபக்கம் திரும்புவதற்கு படுத்த நிலையிலே திரும்ப முடியாது. எழுந்து அமர்ந்து மறுபக்கம் திரும்பி படுத்த வேண்டும். உள்ளுக்குள் இருக்கின்ற அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தையினுடைய உறுப்புகளுக்கு எந்த ஆபத்து பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்பதற்காக எத்தனை எச்சரிக்கை. அவள் விரும்பிய உணவை கூட அவளால் உண்ண முடியாது சொல்வார்கள். குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும். அவள் ஆசைப்பட்ட உணவு உண்ண மாட்டார். 10 மாதம் சுமையை சுமந்தது மட்டுமல்ல, ஆசையை துறந்து விட்டால், நிம்மதியை இழந்து விட்டால், அமைதியான தூக்கம் கூட அவளுக்கு இல்லை. ஒரு ஒன்று அவள் செய்த முதல் தியாகம். அடுத்து மரணத்தின் விளிம்பை தொட்டுத்தான் அவனை பிரசவிப்பார். அது சுழியர் என்று தெரியும். பெண்களுக்கு நல்ல விதமாக தெரியும். அடிவயத்திலே பிரசவத்தினுடைய அந்த வழி ஆரம்பிக்கிற போது நேரம் செல்ல 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 கடுமையான வழி கூடிக்கொண்டே போகும். கடைசி ஒரு நேரம் கதறுவாள். கடைசி கதறல். அடுத்த வினாடி குழந்தையின் சத்தம் கேட்கும். என்னது? மரணத்தின் விளிம்பை தொட்டுவிட்டு வெளிவர்கள் என்றார். ஒரு வினாடி தாமதித்தால் மௌத்து. மறு வினாடி நின்று மறுபக்கம் பார்த்தால் குழந்தை முறையாக நடந்தால் அந்த கடைசி நேரம் குழந்தை பிறக்கவில்லைன்னா இவரு போய் சக்கராத்தினுடைய மௌத்துடைய மடியை தொட்டுவிட்டுத்தான் நாம் பிரசவிக்கின்றார். பிரசவம் என்பதும் ஒரு கடுமையான ஒரு தியாகம். 2. அடுத்து 3 குழந்தை பிறந்ததற்கு பின் 2 வருடங்கள் அல்லது 1.5 வருடங்கள் தன்னுடைய இரத்தத்தையே முறித்து, தன்னுடைய இரத்தத்தை பாலாக முறித்து இந்த குழந்தைக்கு உணர்வுகளையும் பாசத்தையும் சேர்த்து கொடுத்திருந்தார். இப்படி 3 வகையான தியாகத்தை இந்த தாய் மேற்கொள்கிறார். தந்தை அவனுடைய கருவுறுதலுக்கு காரணமாக இருக்கின்றார். அவன் வளர்ச்சிக்கு காசு படம் சம்பாதிக்கின்றான். பல வகையான தியாகம் செய்யலாம். ஆனாலும் பெற்ற தாயின் தியாகத்திற்கு நிகராக எந்த தியாகம்? உயிரையே பணயம் வைத்து அவனை பிரசவிக்கின்றார். இரத்தத்தையே முறித்து கொடுத்து பால் கொடுக்கின்றார். 10 மாதம் வயிற்றிலே சுமந்து தன் ஆசையை துறந்து தன் நிம்மதியை இழந்து உறக்கத்தை கூட ஒதுக்கி வைத்து விட்டு அவனை சுமந்து பெற்றெடுக்கிறார் என்றால் இந்த உலகத்தில் தாய்க்கு நிகரான ஒரு தியாக உருவத்தை நாம் பார்க்க முடியாது. ஆனால் அந்த தாயை இருந்து பேசுகின்ற பேச்சுக்கள் என்ன, நடத்துகின்ற நடப்புகள் என்ன, அவமரியாதை, எத்தனை அவமரியாதை! அந்த தாயை அவளை இழிவுபடுத்தும் முகமாக இப்படி ஒரு மகனை இவள் பெற்றாளே என்று அவர்களை பெற்றுக் கொடுக்கும் விதமாக நடந்து கொள்கின்ற நடப்புகள், நேரடியாக தாயிடத்திலே கைதூக்குகின்ற கேவலமான இழிவான நிலை, அதையும் தாண்டி சில பிள்ளைகள் வேலைக்காரர்களை போன்று தந்தைமார்களையும் தாய்மார்களையும் வேலையை கடைக்கு போய் விட்டுவார். பெற்ற தகப்பனை பார்த்து சிகரெட் வாங்கி கொண்டு வா, ரொட்டி வாங்கி கொண்டு வா, அந்த மார்க்கெட்டுக்கு போய்விட்டு மீன் வாங்கி கொண்டு வாருங்கள், கறி வாங்கி கொண்டு வா. யாரை? பெற்ற தகப்பனை பார்த்து சொன்னார் வேலையார். வேலைக்காரனை கொண்டு ஏற்படும். இங்கே மகளை பார்த்தால் அதை சமைத்து வையுங்கள், இதை சமைத்து வையுங்கள், துணியை துவைத்து வையுங்கள், வீட்டை கூட்டி பெருக்குங்கள், பின்புறத்தை கூட்டி சுத்தம் செய்யுங்கள். வேலைக்காரியை பார்த்து ஒரு எஜமாட்டி உத்தரவிடுவதை போன்று ஒரு மகன் தன் தாயை பார்த்து உத்தரவிடுகின்றார். ஒரு வேலைக்காரனை பார்த்து எஜமானன் உத்தரவிடுவதை போன்று மகன் தந்தைக்கு உத்தரவிடுகின்றான். அடையாளங்கள் ஒன்று பெருமானா சொன்னார்கள், அன்தடிதல் அமத்து ரப்பத்தகா. ஒரு நீண்ட ஹதீஸ், அது ஒரு சுருக்கமான வார்த்தை. அன்தடிதல் அமத்து ரப்பத்தகா. கியாமத்தினால் நெருங்கி வந்து விட்டது என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? ஒரு பெண் பெற்றெடுப்பாள். யாரை? பிள்ளை இல்லை,
மகளை பெற்றெடுக்க மாட்டார். ரப்பத்தா தன்னை ஆட்டி படைக்கின்ற எஜமாட்டியை ராட்சசியை பெற்றெடுப்பார். மகள் தாயின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியவள், தாயினுடைய நல்ல துவாவுக்காக நல்லாசிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டியவள். ஆனால் தாயை எப்படி இவள் மாற்றி வைத்திருக்கிறாள்? இங்கே மகள் கோபித்துக் கொள்வாரோ, மகள் வருத்தப்பட்டுவாரோ, மகள் கோபம் என்று தாய் மகளை பார்த்து பயந்து பயந்து பதறி செய்கின்றாள். ராட்சசி தன்னுடைய பணிப்பெண்ணுக்கு உத்தரவிடுவதை போன்று தாயை பார்த்து அவள் உத்தரவிடுகின்றார். இப்படி காலம் மாறும் என்றார்கள் பெருமானார். இன்று நாம் சமகாலத்தில் அதை சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம். ஒரு காலத்தில் வேண்டும் என்றால் அது அதிசயமான விஷயமாக அப்படியும் ஒரு காலம் வருமா என்று ஆச்சரியப்பட்டிருக்கலாம். ஆனால் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சமகாலத்தில் இதெல்லாம் பழையும் போன ஒரு சாதாரணமான ஒன்று என்று சொல்லுகின்ற அளவுக்கு அங்கிங்கனானபடி எல்லா இடத்திலையும் பரவலாக வந்தது. அதில் குறிப்பாக நமது ஊரை பொறுத்தமட்டில் பெண்கள் இருந்து கொண்டு அவர்கள் வீட்டிலே ஆதிக்கம் செலுத்துகின்ற காரணத்தால் ஆண்கள் தாய் தந்தை வீட்டை விட்டு வெளியே வந்துள்ளார்கள். பெண்கள் அவர்கள் வீட்டில் தான் ஆண்களும் ஒரு சங்கமமாக வேண்டும். ஆகவே எல்லா வகையான அதிகாரங்களுடைய கையிலே இருக்கிறது என்ற நிலையில் இந்த பெண்கள் பெற்றோர்களை படுத்துகின்ற பாடு சில இடங்களில் அதற்கு மாற்றமாக அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாக்கியத்தை அள்ளி கட்டுகின்ற சீதேவிகளும் இருக்கின்றார்கள், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் ஒரு சில இடங்களில் இப்படியும் நடந்து கொண்டிருக்கிறது. அன்புகளே, ரமலான் மாதம் நம்முடைய குறைபாடுகளை அகற்றி நிறைகளை கொண்டு வந்து கடைசி மௌத்து வரைக்கும் அந்த நிறையோடு வாழ்வதற்கு பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பயிற்சியின் காலகட்டம். அதிலே உறவுகள் என்ற அந்த பகுதியில் நாம் ரொம்ப முதன்மையாக பேண வேண்டிய அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்து இந்த உலகத்தில் நாம் பேண வேண்டிய உறவு முறையில் மிக முதன்மையானது, முக்கியமானது பெற்ற தாயோடு நாம் கொள்ள வேண்டிய முறை, அடுத்து தந்தை, அடுத்து மற்றவர்கள். பாராளுமன்றே ரமலான் மாதத்தில் உறவுகளை புரடுதல் என்ற இந்த துறையில் ஒரு முக்கியமான செய்தியை நாம் பார்த்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளை நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் நாம் கேட்ட செய்திகளை நெஞ்சில் பதிய வைத்து வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற நல்லடியாக